அதனால நான் வந்து சிங்கிள் பிளஸ் மேரிட் அப்படின்னு இருக்கேன். ஆனா வந்து நீங்க வந்து உங்களுடைய ஐ திங்க் பக்கத்துல வீடோ இதுவோ குழந்தைங்க இருக்காங்க. ஆமா, அதுக்கு தான் வரேன் இப்ப. பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிக்கணும், உங்க குழந்தைக்கு எத்தனை வயசு லாவண்யா? 15 going on 30. ஓகே, உங்களுக்கு 17, 12, 10. ஆனா உங்களெல்லாம் விட நான் ரொம்ப பாவம் தெரியுமா? நீங்களாம் 15, 17 வயசு குழந்தைங்களை வளர்க்குறீங்க, நான் 34 வயசு குழந்தைய வளர்க்குறேன். நாம வளர்த்து முடிச்சிட்டு இப்ப வந்து அந்த இல்ல அவங்க வீட்டுக்கார பத்தி பேசுறாங்க. ஆமா, அவங்களும் அதான் சொல்றாங்க. நம்ம கணவர்லாம் வந்து 34 தாண்டி இப்ப வந்து வளர்க்க தேவையில்லை, 10 வரட்டும் விட்டுட்டேன். இல்ல, ஆனா நான் உண்மையாலே சொல்லுவேன், என்னோட ஹஸ்பண்ட் வந்து உண்மையாலே ஒரு வேற மாதிரி ஒரு கேட்டகரி. அவர் வந்து சீரியஸ்லி அவர் உண்மையாலே நல்ல கேட்டகரி தான். அதாவது எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பேர் என்ன? அவர் பேரா சுனில் ராஜ். சரி, சுனில் ராஜ். உங்களுடைய மனைவி பிரியா வந்து நம்ம வானொலியில வந்து உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து அப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பேசிட்டு இருங்க. ஆமா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா, நீங்க வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கொளுத்தி போடு பட்டாசு. ஓகே, பத்த வச்சுட்டே. ஆமா, என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து சீரியஸா இருக்க வேண்டிய நேரத்துல சீரியஸா இருப்பாங்க. வெளியெல்லாம் போகும்போது வந்து அஃப்கோர்ஸ் மெச்சூரா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறது உண்டு. ஏன்னா அப்படிதான் இருப்பாங்க. பட் இப்ப நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பா அஃப்கோர்ஸ் நார்மலா அவங்க லைக் அந்த உள்ள இருக்கிற குழந்தை தானே. இப்ப நானுமே இப்ப இப்படி பேசிட்டு இருக்கேன், வீட்டுல வந்து டோரா ரேஞ்சில போயிருவேன், அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பேன். சோ அப்படிதான். சோ எந்த அளவுக்கு நான் இப்ப இது ஒரு பர்ஸ், இந்த பர்ஸ் இங்க வைக்க கூடாது, இதை எடுத்து இங்க வைன்னு சொன்னா ஒரு வளர்ந்த மனிதன் என்ன பண்ண வேண்டும்? எடுத்து வச்சுட்டு போயிடணும். ஆனா வந்து நான் வைக்க மாட்டேன். எதுக்கு வைக்கணும், ஏன் வைக்கணும், இரிட்டேட் பண்ணுவாங்க. சீரியஸ்லி அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து நம்மளுக்கு உண்மையாலே குழந்தை வேணுமா, இதை வச்சு நம்மளால சமாளிக்க முடியலையே. கிடையாது. அது என்னன்னா, we have to pick our battles, darling. Okay, not even with our husband, with our kids also, same thing only. There's no difference actually, the same thing. என்ன குழந்தைகளை 2 அடி வைக்கலாம், இதுங்கள அதுவும் பண்ண முடியாது. இல்ல, அது நான் பண்ணுவேன். நீ பண்ணலாம், சபையில சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்போ கிட்ஸ் அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேரிட் வித் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன், அவங்கலாம் வந்து கிட்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க பிள்ளையை வளர்க்குற முறையை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அவங்களோட வேலையை அவங்களே செய்ய வச்சுக்கிறதா இருக்கட்டும், யூனோ லைக் அந்த ரெஸ்பெக்ட் சொல்லி கொடுக்குறது. அது அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாம் கண்டிப்பா பண்ற ஒரு விஷயம். நம்ம ஃபேமிலி, நம்ம வளர்ந்த விதங்கள், அடியெல்லாம் வாங்கி அம்மா கிட்ட அப்படி வளர்ந்த விதங்கள்லாம் வந்து நம்ம குழந்தைங்களை இப்படி வளர்க்கணும் அப்படின்னு. பட் பிளானிங்கே இல்லாம போறவங்களுக்கு தான் வந்து அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஆகுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு வயசு குழந்தை, ரெண்டாவது குழந்தைக்கு எத்தனை வயசு இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கேப் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து ஒரு வருஷம் கேப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து குழந்தை அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, அது கூட பிரச்சனை இல்லை. இஃப் யூ ஆர் இன் சோ மச் ஆஃப் லவ் அண்ட் யூ ஹேவ் த ஃபைனான்ஷியல் கேப்பபிலிட்டி, தென் யூ கேன் கோ வித் தட். பட் எனக்கு இதுல இந்த மேரிட் பீப்புள் வித் கிட்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஆசையில நீங்க கல்யாணம் பண்ணிடுறீங்க, தப்பு இல்லை. இதை வந்து கேட்டுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது பார்த்துட்டு இருக்கிறவங்களா சரி, ஆசையிலையும் காதல்லையும் கல்யாணம் பண்ணிடுறீங்க. பட் குழந்தை பிறந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே குழந்தை பிறக்கிறது வந்து என்ன அப்படி ஒரு கஷ்டமான விஷயம்? 10 மாசம் தானே, சுமந்து பெத்துட்டா முடிஞ்சு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது 10 மாசம் விஷயம் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு 15-20 வருஷம் கமிட்மெண்ட். 15-20 வருஷம் கிடையாது. நான் சொல்றேன், நீங்க எப்ப தெரியுமா உன்னோட லைஃப் மாறும்? அந்த பிரெக்னன்சி கார்டுல 2 கோடு பாக்குற பாரு, அப்போ உன்னோட லைஃப் மாறும். மீனிங், நீ என்ன சாப்பிட்ற, என்ன பண்ற, எப்படி சாப்பிட்ற, எந்த நேரத்துல சாப்பிட்ற, எந்த மாதிரி கால் செருப்பு போடுற, ஹீல்ஸ்லாம் போட முடியாது, என்ன மாதிரி க்ளோதிங் போடுறீங்க, டைட்டா ஃபிட்டிங் போட முடியாது. அப்ப ஆரம்பிக்கிறது அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா it will change. one thing எல்லாம் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்றாங்க, it will affect the child. Yeah, and அது மாறும். அதெல்லாம் மாறி எப்ப தெரியுமா அது உனக்கு முடியும்? நீ மண்ணுக்குள்ள போறப்பதான். At every stage there will be, you will still be a mother to your child. Yeah, definitely. Still doesn't matter. அவங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கட்டும், நீ மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அது அந்த இருக்கும். ஆமா, அம்மா மைண்ட் once you are a mom you are always a mom. அந்த மாதிரி once you are a spy always a spy மாதிரி. என்னோட சித்தி சரியான சொல்லுவாங்க, அதான் இன்னொரு 3 வயசு ஆனா சரியா போயிடும், டேஷ் சரியாகும், அதெல்லாம் சரியா ஆகாது, அதான் நமக்கு பழகிடும். ஆமா, பழகிடுமே தவிர சரியாகாது. இன்ன வரைக்குமே வந்து இப்போ எங்க அம்மா வந்து கைப்பிடிச்சுதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன இல்ல, ஏன்னா நான் வந்து இண்டிபெண்டன்டான ஒரு பர்சன் தான். பட் லைக் சிப்ளிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள சில பேர் வந்து இன்னுமே வந்து எங்க அம்மாக்கு என்ன வயசாச்சு, இந்த வருஷம் 50வது வயசு பிறந்த நாள் கொண்டாட போறாங்க. ஸோ இத்தனை வயசுலயுமே ஷீஸ் ஸ்டில் ஒர்க்கிங், ஒர்க் பண்ணிட்டு சிங்கிள் மதரா இருந்துட்டு ஸ்டில் வந்து கை கொடுத்து கூட்டிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க.
ஸோ நான் சொன்ன அந்த 15-20 வருஷம் என்ன கணக்குனா, லைக் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இஃப் யூ ரியலி கேன் டூ தட். அந்த குழந்தை, அதாவது இந்த குழந்தை, இப்போ நம்ம வந்து சிங்கிள் மேரிட் வித் கிட்ஸ்ன்னு பேசினாலுமே இதில் முக்கியமாக இருக்கிறது வந்து குழந்தை தான். ஏன்னா நீங்கள் அம்பானியாக இருந்தாலும் சரி, பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, நீ அப்பாவானாலும் அம்மாவானாலும், நீ எதுவாக ஆகிறதா இருந்தாலும் நீ குழந்தையாக தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன். ஸோ அந்த குழந்தை பருவத்தில் விதைக்கிற விதை ரொம்ப முக்கியம். 5 விளையாதது 50 விளையுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ நான் அதை கடந்து வந்திருக்கிறனால இந்த டாபிக்ல நான் அதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நானுமே வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா கடந்து வந்த ஒரு பர்சன். அப்படி இருக்கும் போது எனக்கு அந்த டைம்ல எனக்கே என்னால குரல் கொடுத்துக்க முடியாது இல்லையா? நான் அப்ப குழந்தை. ஆமா, பட் அப்போ அது நடக்கல. ஏன்னா அது இப்போ நான் வளர்ந்துட்டேன், நான் பாக்குறேன் அப்படி நடக்குது, அது என்னால பார்க்க முடியல, என்னால அதை ஏத்துக்க முடியல. why are you doing this அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. அண்ட் சில பேர் மேல எனக்கு இன்னும் என்ன ஆத்திரங்கள் வருதுன்னா, அவங்களே சைல்ட்ஹுட் ட்ராமா அனுபவிச்சிருப்பாங்க அண்ட் அவங்க பிள்ளைக்குமே அவங்க அதையே திரும்பி கொடுக்கறது தான் வந்து ஆங்கிலத்துல வந்து ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். ஏன்னா எக்ஸாக்ட்லி நம்ம வாழ்க்கையில வந்து நாம தப்பு செஞ்சோமோ இல்ல நமக்கு யாரு தப்பு செஞ்சாங்களோ அது இல்ல. ஆனா அதை நம்ம பாடமா நினைச்சு அந்த தப்பு திரும்பி செய்யக்கூடாது அப்படின்னு வந்து யாரு ரிஃப்ளெக்ட் பண்ணி வராங்களோ அவங்க தான் வந்து அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வராங்க, மத்தவங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வராங்க. அதை உணரணும், அதை திருத்த நினைக்கணும், அவங்க அவங்கள திருத்திக்கணும். இது நடக்காட்டி history will repeat itself. Exactly. Change is the only thing which is constant. Okay, so மாற்றம் ஒன்று தான் வராது. So அது வந்து we have to it is inevitable. And one more thing, நீங்க சொன்னபோது நீங்க பிளான் பண்ணாம இது பண்றீங்க நினைக்க சொல்றீங்களே, அதனால நான் சொல்றேன், நிறைய women வந்து they are smoking, having alcohol, drugs நிறைய இருக்கு. பட் குழந்தை பிறந்த பிறகும் they are not able to quit it. They're still going towards it, which causes multiple problems in the child. இது வந்து இப்போ அதாவது அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்போ வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு, நிறைய அவைலபிலிட்டி இருக்கு, everything is available everywhere. So அதனால வந்து இதுவும் ஒரு அந்த பிளானிங்ல வந்து you should have to அந்த unconditional love of a mother ன்னு வருது இல்லையா, அது வந்து அதோட இதெல்லாமும் நீங்க விடுறதுக்கு you have to make that change. You can't be an alcoholic and have a baby. அதான் பிரியா சொன்னது வந்து நான் ஜஸ்ட் ஒரு 11 months தான் இருந்தேன் கரெக்டா. அது கல்யாணம் ஆகிட்டு உடனே கன்சீவ் ஆகிட்டு, அதனால அது சீக்கிரமா நமக்கு இதாயிடுச்சு. ஸோ அந்த இது வந்து ரொம்ப பெருசானால இது சொல்ல முடியாது வித்தவுட் கிட்ஸ் அப்படின்றது. அது வந்து சிங்கிள் லைஃப் மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் எனக்கு என்னோட ஹஸ்பண்டும் நானும் வந்து நாங்கள் 14 years கல்யாணத்துக்கு முன்னாடியே we were dating. லாங் டிஸ்டன்ஸ் வித்தவுட் எனி வாட்ஸ்அப், எனி போன், எதுவுமே இல்லை. அப்பதான் hotmail.com அப்படின்னு வந்திருந்தது. ஆனா யாருக்கிட்டையும் கம்ப்யூட்டர் கிடையாது. அது என்னது அது hotmail.com அப்படின்னு ஒண்ணு இருந்ததுமா, உனக்கு தெரியவே தெரியாது. அது MSN.com. பிரியாவுக்கு வந்து தெரியுமான்னு தெரியல, நானும் லாவண்யாவும் வந்து ஒரே வயசு ஒரே வருஷத்துல பிறந்திருக்கோம். Oh my god. அப்ப நம்ம காலத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த பேஜர் அந்த பேஜர்ல கோட்லாம் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சது 143. அது அவங்க காடியிலே வந்து அந்த 143 தான் காப்லேட் இருக்காது. ஆமா, எங்க வீட்டுக்காரர் அந்த மாதிரி பாசமா போட்டிருக்காரு. சோ அதனாலதான் நம்ம டெக்னாலஜி. ஆமா, அதுவும் அப்பெல்லாம் வந்து நாங்க வந்துட்டு போன் பண்ணலாம், ஆனா வந்து யார்கிட்டயும் செல்போன் இருக்காது. சோ போன்லயே நாங்க வந்து கோடு 1 ring 2 rings 3 rings, அதுவும் அப்பெல்லாம் அந்த மாதிரி ரிங் கட் ஆகும். அந்த லேண்ட்லைன் போன் எடுத்து பேசினா பக்கத்துல அம்மா அப்பா அதுல எல்லாரும் வந்து தின்னு பாப்பாங்க. ஆமா, அதனால அந்த மாதிரி அவ்வளவு பழைய ஆளா இங்க நீங்க சொல்றேன். அப்படி வந்து போன் பண்ணுவோமா, எங்க அம்மா சொல்லுவாங்க, யாரோ காசு வேஸ்ட் பண்றாங்கடி, போய் உனக்கு தான் இருக்கும் போனை எடு அப்படின்வாங்க. மிஸ் கால் எல்லாம் கொடுப்போம். ஆமா, மிஸ் கால் வந்துச்சுன்னா நமக்கு தெரியணும், ஓ இவங்க தான் வந்து நமக்கு 1 ring கொடுத்தா கட் பண்ணா 2 ring கொடுத்தா நிறைய நாங்க வேரியேஷன்ஸ் வச்சிருப்போம். ஓகே, இது வந்து நான் சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல பாத்திருக்கேன். 1 ரிங்கா ரோசஸ் அப்படியே சொல்லலாம். இப்படியே சொல்லலாம் வந்து திருட்டுத்தனமா எப்படி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல விரும்பினர்கிட்ட பேசுறது வந்து நம்ம எல்லாம் கோட் எல்லாம் வச்சிருக்கோம். அது ஒரு இன்டர்நேஷனல் கோட். நீங்க வந்து சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த காலத்துல அதே கோடு தான். எல்லாரும் மாறவே இல்லை, ஒரே கோடு தான். மோர்ஸ் கோடு மாதிரி ஒரே கோடு தான். சரி, திரும்பி நம்ம தலைப்புக்கு எங்கேயோ போயிட்டோம். ஆமா, அதனால ஃபர்ஸ்ட் சிங்கிள் லைஃப் அப்படின்னு இருக்கும் போது, நான் ரொமேனியால படிச்சுட்டு இருக்கும் போது, அதாவது நான் வந்து யாரை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, நான் என்னை பத்தி மட்டும் கவலைப்பட்டா போதும். எனக்கு சோறு இருக்கா, ஏன் துணி துவச்சிருக்கா, இது மட்டும் பார்த்தா போதும். நான் வந்து ஒரு சிங்கிள் ரூம்ல நான் ஒரு பேயிங் கெஸ்டா தங்கியிருந்தேன் கொஞ்ச நாள். அப்புறம் ஒரு ரூம்மேட்டோட தங்கியிருந்தேன். பட் எப்பவுமே இட் வாஸ் ஒன்லி வெரி வெரி ப்ராக்டிக்கல். நான் வந்து வெறும் ஒரு என்ன சொல்றது, பால் சாதம் வச்சு கூட நான் ஒரு முட்டை போட்டு கூட சாதம் வச்சு பால் ஊற்றி கூட நான் சாப்பிட்டுருவேன். ரசம் சாதம் வாட் எவர் இது இல்லை, எதுவுமே இல்லையா, அதே முட்டையை வந்து பொரிச்சு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி எப்படி. இப்போ வந்து நம்ம வந்து அப்புறம் கல்யாணம் ஆன பிறகுன்றது போது we have to
அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கணும், இல்லைன்னா வந்து அந்த வெஜிடேரியன் இருந்தா அப்படி திறந்து பார்த்துட்டு ஏதோ நம்ம வந்து விஷம் வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா வந்து கொஞ்சம் கவலைக்குற விஷயமா இருக்கு. அதாவது நமக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப மெனக்கட்டு நம்ம சமைக்கிறது இல்லை. ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு ரொம்ப வந்து மெனக்கட்டு சாப்பிடுவோம். ஆமா, அது ஒரு இது இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்யாணம் ஆயிட்டு குழந்தைங்க பெற்றுட்டு அதுங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ற கொடுமை ஒன்று இருக்கு பாத்தீங்களா. அந்த கொடுமை வந்து யாருமே ரொம்ப கொடுமையான கொடுமை. அந்த கொடுமை வந்து நான் நியூசிலாந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சிங்கப்பூர்ல வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கேன்டீன் இருக்கு, நான் காலையிலே காசு கொடுத்துருவேன். ஆனா இங்க முத நியூசிலாந்து வந்தப்போ ஐயோ காலையில ஏஞ்சி லஞ்ச் பாக்ஸ் அதுவும் என்னத்த பேக் பண்றது ஒரு கொடுமை. எனக்கு ஒரு டவுட், நியூசிலாந்து ஸ்கூல்ல கேன்டீன் இல்லையா? பிரைமரி ஸ்கூல்ஸ்ல அவங்க வந்து அதாவது வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கிடையாது. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் ஸ்லஷி இல்லனா ஒரு இது சாசேஜ் சீசன்ல இருக்கும், குக்கீஸ் இப்படி பேசுவாங்க. ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்னா சிங்கிள் வர்சஸ் மேரிட் வித் கிட்ஸ். ஆக்சுவலி இது வந்து என்னவா இருந்துச்சுன்னா மேரிட் வர்சஸ் சிங்கிள் வர்சஸ் மேரிட் வித் கிட்ஸா தான் இருந்துச்சு. பட் நான் இது ரெண்டுத்துலயுமே இல்லாதனால எனக்காக வந்து நடுவில் ஒரு செக்மெண்ட் ஆமா எனக்காகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் சிங்கிளா இருந்தேன், இப்போ மேரிடா இருக்கேன். ஆனா மேரிட் வித் கிட்ஸ் கேட்டகரிக்கு நான் இன்னும் போல. பட் அதை பத்தி நான் சொல்லுவேன். மேரேஜ் கேட்டகரிக்கு கூட வந்திருக்கேனா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிதான் இருக்கு. திருமணம் ஆகி எத்தனை வருஷமா? மாசமா இல்ல, லைக் வந்து ஒரு 2 இயர்ஸா எங்க 2 பேத்துக்கும் தெரியும். எங்களை கல்யாணம் எப்ப ஆச்சுன்னாக்கா லாஸ்ட் இயர் ஏப்ரல் ஆச்சு. சோ அது எத்தனை மாசம்னு கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க. மேட்ச்ல கொஞ்சம் வீக் ஒன்னே ஆகல இல்ல. பட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, லைக் நான் ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, நீ என்ன பேசினா பாருங்க மேம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல நீ நியூசிலாந்துல கால் வச்சு அந்த நொடியில இருந்து நீ என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் நாங்க வந்து மேரேஜ் பண்ணணுமே. அதனாலதான் வந்து அவங்க வந்து ஹனிமூன் பீரியட்ல இருக்கனால வந்து மேரேஜ் மாதிரி அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஆமா, ஆக்சுவலி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரியல, நாங்க இதே மாதிரி தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா 2 பேருமே வந்து ஸ்பாயில்டு. அதாவது எப்படின்னா வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லேட்டா எழுந்திருப்போம் அப்படின்னு. அப்படிலாம் இல்ல, நானும் நல்லா 3 மணி வரைக்கும் கொஞ்சம் ஓவர். அவங்க நல்லா தூங்குவாங்க. அவங்க வந்து ஒரு 72 ஹவர்ஸ் கூட தூங்குவாங்க கவலையே படாம. அஃப்கோர்ஸ் நைட் ஷிஃப்ட் செய்யறாங்க. இப்போ நான் வந்து தாராளமா நான் தூங்கலாம். ஐயோ ஹஸ்பண்டுக்கு வந்து சில வைஃப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மேபி நீங்க கூட அந்த வைஃப் கேட்டகரியில் இருக்கலாம். ஐயோ ஹஸ்பண்ட் இட்லி கேட்பாரு, இன்னைக்கு இட்லி ஊத்தியே ஆகணும், மாவு ஊத்தியே ஆகணும். நல்ல வேலை அவரே காலையில எந்திரிச்சு காஃபி போட்டுட்டு எனக்கும் செஞ்சு காஃபி போட்டு சூப்பர். அப்படிதான் இருக்கணும் ஆக்சுவலி. இந்த ஐயோ வைஃப் ஹஸ்பண்ட் கேட்பாரு, இப்போ இட்லிக்கு மாவு ஊத்தி ஆகணும், தோசைக்கு மாவு ஊத்தி ஆகணும். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து காலையில சாப்பிட சாப்பாடு மத்தியானம் சாப்பிட மாட்டாரு. எல்லாம் ஓவர். அந்த மாதிரி இருக்காங்க ஆக்சுவலி, சீரியஸ்லி. அண்ட் அது தப்புன்னு தெரியாதவங்க கூட இருக்காங்க. நைட்ல 3 மணிக்கு வைஃபை எழுப்பி வந்து எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்கு பண்ணி கொடு இப்படின்னு நான் நேர்லயே பார்த்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நான் மாட்டிக்கல. நான் வந்து எங்களுக்கு பசிச்சா நாங்க சாப்பிடுவோம். 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஓகே என்ன சாப்பிடலாம், இது சாப்பிடலாமா, இது சாப்பிடலாமா, ஓகே இது பண்ணலாமா, அது பண்ணலாமா. நான் வந்து குக்கிங் பண்றேன்னா அவங்க வந்து ஆனியன் கட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ஆனியன் கட் பண்ணா எனக்கு கண்ணுல தண்ணி வந்துருமா, அது கண்ணுல தண்ணி தாங்க முடியல. அந்த நாள் ஞாபகம் வந்துதான். This is love. This is love. ஆமா அதுதான். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு திருமணமாகி? 16 இயர்ஸ். இது முந்தானே தான் 7ஆம் தேதி தான் போச்சு. நான் சொல்றேன் 24 வருஷமா. அக்கா இங்க பாருங்க, நான் சொல்றேன் இதே ஷோல நான் இன்னும் 16 வருஷம் கழிச்சோ இல்ல 20 வருஷம் கழிச்சு நான் பேசிக்கிட்டு இல்லனாலும் வந்தாச்சும் பேசுறேன். நம்ம திரும்பி எப்ப திரும்ப செய்யணும், நம்ம பிள்ளைங்களா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தாத்தா பாட்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம செய்வோம். நீங்க அப்ப கல்யாணத்தை பத்தி வேணா இல்ல குழந்தைகளை பத்தி பேசலாம். நம்ம அந்த சேர்ல இருக்கோம், இவங்க டிஃபரன்ஸ் அங்க இருக்கு. ஆமா, அப்பயும் நான் வந்து சொல்றேன் என் ஹஸ்பண்ட் தான் வெங்காயம் வெட்டுறாங்க அப்படின்னு. ஏன்னா நான் வெட்டுவேன் ஆக்சுவலி, கட் பண்ணுவேன். ஆனா யூனோ சம் வெங்காயம் வந்து நம்ம கண்ணுல தண்ணி வர வைக்காது, சில வெங்காயம் கண்ணுல தண்ணி வர வைக்கும். மோஸ்ட்லி நான் சமைக்கிற டைம்ல வந்து ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா நான் கூட்டிட்டு வந்து கிச்சன்ல நிக்க வச்சிருவேன். நீ ஒண்ணுமே பண்ணலனாலும் பரவாயில்ல, நீ நில்லு. ஏன்னா எனக்கு ஆமா எனக்கு சம்டைம்ஸ் வந்து இப்ப சர்ப்ரைஸ் ஏதாவது குக் பண்றேன், புது ஐட்டம் ட்ரை பண்றேன்னா தென் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபன்னா தான் இருக்கும். மோஸ்ட்லி நாங்க வந்து ஃபன்னா தான் இருப்போம். ஸோ ஆனா இருந்தாலும் தேர் ஆர் சேஞ்சஸ். சிங்கிளா இருக்கும் போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எதை வேணாலும் என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன். இப்பயும் நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் தான். லைக் வந்து எனக்கு பிடிச்சது ஏதாச்சும் நான் வாங்கிக்குவேன். லைக் சாப்பாடு தான் ஃபுல்லா சாப்பாடு வேணா அதை பிடிச்சி வாங்கிக்குவேன். அதெல்லாம் கூட ரொம்ப பிடிக்க தேவையில்ல. சில விஷயம் இப்போ என் ஹஸ்பண்ட் என்னன்னா, இது பேசிக்காவே வந்து காய்ஸ்க்கு இருக்கிற மென்டாலிட்டின்னு நினைக்கிறேன். என்னன்னா அவங்களுக்கு வந்து
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் வாங்குறோம்னு வச்சுக்கோமே, இப்போ இந்த லேப்டாப் ஒரு கேட்டகரி, இந்த லேப்டாப் A கேட்டகரி, B கேட்டகரி. எனக்கு வந்து எது அழகா இருக்கோ அதை வாங்குவேன். ஆனா அவங்களுக்கு வந்து இது கரெக்டா, ஆமா இதுல கரெக்டா இருக்கா, இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா, அந்த மாதிரி சொல்லிலாம் நிறைய விஷயம் பார்ப்பாங்க. கரெக்ட். அதை விட ஒரு கொடுமை இருக்கு தெரியுமா? இப்ப நம்ம வந்து நம்மளோட பாத்ரூம்ல போய் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாடி வாஷ் இருக்கும், ஒரு ஷாம்பு இருக்கும், ஒரு கண்டிஷனர்